ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம். அதாவது ஒரு சில பேர் வந்து நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஆட்டம் போடுவாங்க. அவங்க ஆட்டத்தில் அடக்கிறதுக்கு தான் இந்த திவ்யா வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா எஃப்ஜேவை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருமே அடக்கினது கிடையாது, இவர் அடங்கினது கிடையாது. இன்றைக்கி சரியான ஒரு சவுக்கடியை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது சூப்பர் டீலக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய பவரை மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் குறிப்பாக அவங்க தூங்கி எழுந்திருக்கிற அவங்க யூஸ் பண்ணுற படுக்கையை வந்துட்டு இன்னொருத்தவங்க வச்சு மடிக்க வைக்கிறதுக்கு ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா வேலை வாங்குறதா உங்களுடைய வேலைன்னு சொன்னதுனால இவங்க பர்சனல் வேலையெல்லாம் திங்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு மாதம் ஒரு விஷயத்தை நம்ம திவ்யா கொடுத்துருக்காங்க. செமையாக இருந்துச்சு. என்னென்னா ரூல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க கேப்டன் திவ்யா. இந்த மாதிரி வந்து இந்த வீட்டில் பாடி ஷேமிங்கிற விஷயங்கள் நடக்கக்கூடாது. கான்வர்சேஷன் எப்பயுமே கான்வர்சேஷனாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கள். அதே மாதிரி தவறு இருந்து நான் செஞ்சேன்னா தைரியமாக நீங்கள் பிக் பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் எந்திரிச்சார். சார் எஃப்ஜே சொல்லுங்கள் சார் அப்படிங்கும்போது, மேடம் ஒரு சின்ன ரிக்வஸ்ட். கேட்கும்போது பயத்தில் தான் கேட்குறாப்புல, பயம் வந்துருச்சு திவ்யா மேலே. மேடம் ஒரே ஒரு ரிக்வஸ்ட். சொல்லுங்கள். சின்ன ரிக்வஸ்ட் தான். 2 வீட்லேயும் வந்து நாங்கள் தூங்குகிறோம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சு மடிச்சு வச்சுருவோம். அதை இன்னும் கொஞ்சம் நீட்டாக அழகாக வைக்கிறதுக்கு நீங்கள் 2 ஆளை போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் போது திவ்யா பார்த்தாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அதை நீங்கள் தானே யூஸ் பண்ணுறீங்க. ஆமாம், அப்போ நீங்கள் தான் மடிச்சு வைக்கணும். இதுக்கு எதுக்கு ஆளுன்னு கிளாப் பண்ணுறாங்க. மூஞ்சி செத்து போச்சு எஃப்ஜேக்கு. என்னடா இது இந்த மாதிரி போட்டு பொழந்துட்டாங்க அப்படின்னு. இல்லைங்க இதுக்கெல்லாமல் ஆளை வைப்பாங்க, கொஞ்சமாவது இது வேண்டாமான்ற மாதிரி கலாச்சி விட்டாங்க. இல்லை இப்போ ஒரு ரிக்வஸ்ட்டை தான் சொன்னேன், இது வரைக்கும் நாங்கள் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம், நான் இதுமே இது பண்ணுறேன் மேடம் சொல்லிட்டு கம்முன்னு உட்காண்டார். இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா? அதாவது முன்னாடி, அதாவது வைல்ட் கார்டுக்கு முன்னாடி வேணால் இவங்க ஆட்டம் போட்டிருக்கேன். ஏன்னா ராஜா மாதாவோட நேர் பார்வையில் இருந்தார். என் செல்லம் என் பட்டுன்னு எல்லாத்தையும் போன வரம்பு அடித்து உடச்சிட்டாங்க. இப்போ திவ்யா தான் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு காட்ஃபாதர் மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இனி அவங்க சொல்கிறதான் கேட்கணும். இனி வந்து எஃப்ஜேவோட பப்புலாம் வேகாதுன்றது இங்கே தெளிவாக தெரிகிறது. கனியெல்லாம் வாயை மூடிட்டாங்க. இல்லைம்மா நான் என்ன சொல்ல வரேன்னா போதும் நீங்கள் சொன்னதெல்லாம் அப்படின்ற மாதிரி போச்சு. செமையாக இருக்குது. ஸோ எஃப்ஜே அவமானப்பட்டது உண்மையிலே செமையாக மாதம் இருந்துச்சு. ஏன்னா அவரோட மனசில் அவர் பெரிய யூர் நினைப்பு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களை.